நாக் அவுட் ஆகிற மாதிரி ஆகணும். அப்போனா தான் தரமான தொடக்கறினாலே. காலையில் எழுந்ததும் வழக்கம் போல் வெயிட்டை செக் பண்ணிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு ஓட்ஸ் மீல் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். வே ப்ரோட்டீனில் அளவு ரொம்ப முக்கிய நண்பர்களே. ஓட்ஸு ஒரு ஸ்கூப் வே ஆனால் அழகாக மிக்சிங் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. முட்டையை மட்டும் ஹைஜாக் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு வந்ததும் ஒரு மடமான கருப்பு காப்பியை போட்டு வழக்கம் போல் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ஆயுதத்தெல்லாம் எடுத்து பக்காவாக செட் பண்ணியாச்சு. என்னடா ஓரமா போய் நீ என்ன பிளேட்டுக்கு மொத்தத்தை கொடுத்துனேடா. இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக ட்ரைன் பண்ணுற காரணத்தினால் கிரியேட்டினை ஃபஸ்ட்டே லோட் பண்ணிட்டு டாப் செட்டாக 110 கிலோ போட்டு அடுத்தது ஒரு ட்ராப் செட்டு டில் ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணிட்டு ஆரம்பமே அமர்க்கலமான்ற மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸுக்கே கேர் ஆக்கி விட்டான். லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டு டேய் என்னடா இங்கே உட்காந்து அசிங்கம் பண்ணுகிறேன். எந்த பாத்ரூம் போடா. லெக் டே பண்ணுறீங்க அப்படின்னா டில் ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபார்மையும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். லெக் நல்ல க்ரோத் இருக்கும். வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாகவே ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஆப்ஸுக்கு ஒரு 2 வேரியேஷனை போட்டு 40 நிமிஷம் கார்டியோ. சுத்தமாக நடக்கவே முடியல. காலு செம்ம டைட் ஆகிட்டான். ஒரு வழியாக 40 நிமிஷம் கார்டியோ முடிச்சுட்டு 7 முட்டையை உள்ள தள்ளிட்டு வண்டியை ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு விட்டாச்சு. காலை ரெடி பண்ணி ஓட்ஸை ஃப்ரிட்ஜிலேருந்து தூக்கிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு மேங்கோ பிடிக்கும். கொஞ்சம் யோகட்டை போட்டு லெக் செஷன் முடிச்சதும் ஒரு அருமையான மீல் சாப்பிட்டதும் சிக்கன் வாங்கி வரலடா. எங்கள் அம்மா சொன்னதுக்கு அப்போ தான் ஞாபகமே வந்துச்சு. தொடக்கறி வேறு போட்டிருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சினே வந்தேன். பட் ஆனால் நடக்க விட்டாங்க. சிக்கனை வாங்கிட்டு விட்டமின் டி டேப்லெட்டு கொஞ்சம் நார் சத்து வாங்கி வந்த சிக்கனை எங்கள் அம்மா பக்காவை ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய சோதனை. கரண்ட்டை வேறு ஆஃப் பண்ணிட்டான். சிக்கன் வேறு ஏர் ஃபயரில் போட்டிருந்தேன். பாதி தான் வந்துச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த சிக்கனை சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மீன் எண்ணெய் உள்ள தள்ளிட்டு மிகப்பெரிய சோதனையானால் 13 ஸ்டெப்பு முடிச்சுட்டு பதிவை முடிச்சுக்கிறேன். கடினமாக இருங்க.